அனைவருக்கும் வணக்கம். சைல்ட் ரைட்ஸ், குழந்தைகள் உரிமைகள், அதை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். ரொம்ப சின்னதா இதுல எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளை மட்டும் வச்சு இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குழந்தைகள் உரிமைகள். இந்த குழந்தைகள் உரிமைகளை பொறுத்த வரைக்கும் அதற்காக பிரதானமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைல்டு லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986 போட்டிருப்பாங்க. சோ இந்த குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வேலையில அமர்த்தக்கூடாது அப்படிங்கிற சட்டம் தான் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். நோ ஒர்க்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட், குழந்தைகள் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்தாங்க. ஆனா எப்போ இம்ப்ளிமெண்டட் செய்யப்பட்டது, எப்போ நடைமுறை செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 2010 ஏப்ரல் 1 நடைமுறை செய்யப்பட்டது. இந்த கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ல இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கட்டாயம் நீங்க இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்தாங்க. 2010 ஏப்ரல் 1 நடைமுறை செய்யப்பட்டது. 6ல இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணுங்கிறது தான் இந்த சட்டத்தின் நோக்கம். அடுத்து, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிறார் நீதி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறார் நீதி சட்டம் அப்படின்னா என்னன்னா இன்அடிக்குவேட் கேரோட இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது சிறார் நீதி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்அடிக்குவேட் கேர், ஓகேல, போதுமான அளவு கேர் இல்லாத இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா போக்சோ சட்டம். போக்சோ சட்டத்தை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல எக்ஸாமுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2012 கொண்டு வந்தாங்க. என்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலியல் வன்கொடுமையிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை 2018 ஒரு திருத்தம் பண்ணாங்க. அந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை 12 வயசுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த செய்தார் இல்லையா குற்றத்தை, அவருக்கு டெத் பெனால்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டெத் பெனால்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை விசாரணைக்கு அழைக்கும் போது, ஓகேங்களா, வாக்குமூலம் கேட்பாங்கல்ல, அதுக்கு கண்டினியூஸா அவங்களை கூட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை என்ன வாக்குமூலம் கொடுத்ததோ அதே தான் எடுத்துக்கணும். குழந்தை என்ன வாக்குமூலம் தருதோ அத அப்படியே பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சுக்கணும். அடிக்கடி சாட்சி சொல்ல அவங்களை அழைக்க கூடாது. புரியுதுங்களா? 12 வயசு கீழே இருக்கு அந்த குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு டெத் பெனால்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 குற்றவியல் திருத்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? 2018 குற்றவியல் திருத்த சட்டத்தை ஒரு திருத்தம் பண்ணாங்க. அந்த திருத்தம் தான் என்ன சொல்லுதுன்னா பாதிக்கப்பட்ட குழந்தை 12 வயசு கீழே இருந்ததுன்னா அதை செய்த நபருக்கு டெத் பெனால்டி வழங்கணும் அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே அந்த விதிக்கக்கூடிய அபராதம் இருக்குல்ல, அது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட மருத்துவ செலவுக்கு பாத்தீங்கன்னா பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இன்னொரு விஷயம், பேசிக் ஜிகே உங்களுக்கு தெரியும். சர்வதேச அளவுல இன்டர்நேஷனல் உமன் இயர், சர்வதேச பெண்கள் ஆண்டு இது. இதை யார் அறிவிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை தான் அறிவிப்பாங்க. சோ அதன் அடிப்படையில சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படிங்கிறது 1978, சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 1979. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 1979. யார் இதை அறிவிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபை தான் அறிவிப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாம இன்னொரு பேசிக் ஜிகே, இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு கட்டணமில்லா சேவை எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 1098 சைல்டு லைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சைல்டு லைன் நம்பர். இதுதான் இந்தியாவில் முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட கட்டணமில்லா சேவை எண். இந்தியாவிலேயே ஒரு கட்டணமில்லாத இலவச சேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1098 தான். இது கொஸ்டின் எழுதிங்க. ஓகேங்களா? இந்தியாவில்
உருவாக்கப்பட்ட இல்லனா இந்தியாவில் முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட கட்டணமில்லா சேவை என்னது அப்படின்னா 1098 தான். சோ இப்போ இதை எதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு குழந்தை தொழிலாளியா இருக்கு, இல்ல குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, இல்லனா ஏதாச்சும் குழந்தைகளை வந்து எங்கேயாச்சும் அபியூஸ் நடக்குது அப்படின்னா நீங்க 1098 கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள் அப்படிங்கிறீங்களே, குழந்தைகள் அப்படிங்கிறது எத்தனை வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இதுல யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ், ஓகேங்களா, அதாவது இந்த ஒரு டிக்ளரேஷன் வெளியானுச்சு. ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் வந்து எப்போ வெளியாச்சுன்னு கேட்டீங்கன்னா 1948 டிசம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா வெளியானுச்சு. இந்த டிக்ளரேஷன் தான் சர்வதேச மனித உரிமைகளுக்கான பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்ளரேஷனுக்கு அப்புறம் தான் மனித உரிமைகள் மீறல் அப்படிங்கறதே குறைஞ்சிது அப்படின்னே வச்சுக்கலாம். சோ இதுல இந்த மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பேரறிக்கையில மொத்தம் 30 ஆர்டிகல் இருக்கு. அதுல 25வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா? So child என்ன? Child means every human being under the age of 18. யார் சொன்னா? By UNO. எப்ப சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 20th நவம்பர் 1989ல சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 நவம்பர் 1989ல சில்ட்ரன் அப்படின்னா 18 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாமே குழந்தைகள் தான் அப்படிங்கிறாங்க. இது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பேரறிக்கையில மொத்தம் 30 ஆர்டிகல் இருக்கு. அதுல 25வது ஆர்டிகல் தான் இந்த விஷயத்த சொல்லுது. 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? சோ குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்வதற்கான உரிமை இருக்கு. வாழ்வதற்கான உரிமைனா பிறக்கும் முன்னரே அவங்களுக்கு வாழ்வதற்கான உரிமை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, அதே மாதிரியே நல்ல குடும்ப சூழல்ல வந்து வாழ்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. சமூக பாதுகாப்பு உரிமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சோ அதே மாதிரியே இந்த போக்சோ சட்டம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது பாலியல் வன்கொடுமையில குழந்தைகள் வந்து மாட்டிக்கிறது. ஓகேங்களா? இதுல அஃபெக்ட் ஆகிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த குறைபாடு உடைய குழந்தைகள் தான் அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. குறைபாடு உடைய குழந்தைகள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்களாம். ஓகேங்களா? சோ குழந்தைகள் சம்பந்தமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இருக்கு ஆர்டிகல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயப்படுத்தி யாரையும் வேலை வாங்கக்கூடாது, குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கக்கூடாது, நோ ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் 24. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 45ல ஆர்டிகல் 45 டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, பார்ட் 4ல அதுல ஒரு ஆர்டிகல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, 14 வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், அது கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா முன்னாடி 45வது ஆர்டிகல் என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா முன்பருவ பராமரிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இயர்லி சைல்ட்ஹுட் கேர், அதாவது 0ல இருந்து பிறந்த குழந்தையில இருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இயர்லி சைல்ட்ஹுட் கேர் வந்து கொடுக்கணும். இயர்லி சைல்ட்ஹுட் கேர்னா குழந்தைகள் முன்பருவ பராமரிப்பு வந்து பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு திருத்தம் நடந்துச்சு. அது என்ன திருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002ல ஒரு திருத்தம் நடந்தது. இந்த திருத்தம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து புதுசா கொண்டு வந்துருவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமைய அடிப்படை உரிமையா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 4A அடிப்படை கடமைகள் இருக்குல்ல, அதை வந்து ஒரு திருத்தம் பண்ணிருப்பாங்க. பார்ட் 4A ஒரு திருத்தம் பண்ணி 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருப்பாங்க. 11வது அடிப்படை கடமை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ல இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஸ்கூல்ல போய் சேர்க்கணும், அது பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனோட வேலை, அது கட்டாயம் அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு 11வது அடிப்படை கடமையா சேர்த்தாங்க. அப்ப அந்த 11வது அடிப்படை கடமையை சேர்த்த சட்ட திருத்தம் கேட்டாலும் 86வது சட்ட திருத்தம் 2002. சட்ட திருத்தம்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மீடியம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சோ
டிபிஎஸ்பில ஆர்டிகல் 45 வந்து பாத்தீங்கன்னா மாத்துனாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 14 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும், அது கட்டாயம்னு மாத்துறாங்க. அப்போ 86வது சட்ட திருத்தம் குழந்தைகளுடைய கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். ஏன்னா அடிப்படை உரிமைகள்ல தூக்கிட்டு போய் 21A அப்படிங்கிற ஒரு புது ஆர்டிகலை உருவாக்குனுச்சு. பகுதி 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல 11வது அடிப்படை கடமையை வந்து ஸ்கூல்ல வந்து குழந்தைகளை சேர்க்கணும், அது பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய கட்டாய கடமை அப்படின்னு சொன்னாங்க. 45ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருத்தம் பண்ணி அதுல 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் அப்படிங்கிற விஷயத்தையும் மாத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி மிக முக்கியமா 3 விஷயத்தை வந்து 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2002ல நடந்திருக்கும். ஓகேங்களா? சோ குழந்தைகள் உரிமைகளை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு பாருங்க. சோ குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986, கல்வி உரிமை சட்டம் 2009, நடைமுறை 2010 ஏப்ரல் 1, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சிறார் நீதி சட்டம் 2010, போக்சோ சட்டம் 2012, சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். சர்வதேச பெண்கள் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் வருது 1978, குழந்தைகள் ஆண்டு 1979. இந்தியாவில வந்து முதல்ல உருவாக்கப்பட்ட கட்டணமில்லா சேவை எண் 1998. அதுக்கப்புறம் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், சர்வதேச மனித உரிமைகளுக்கான பேரறிக்கை வந்து எப்ப வெளியானுச்சுன்னு கேட்டா 1948 டிசம்பர் 10. 30 ஆர்டிகல் இருக்கு. அது 25வது ஆர்டிகல் தான் குழந்தைகள் அப்படின்னா 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா 20 நவம்பர் 1980, 20th நவம்பர் 1986 வந்து பாத்தீங்கன்னா, சாரி 1989 சொல்லியிருப்பாங்க. வெரி சாரி, 1989 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா 24. இது வந்து நோ ஃபோர்ஸ்ட் லேபர் 24 சொல்லுது. 45 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 45 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 86வது சட்ட திருத்தம் 2002 ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன். 3 திருத்தங்களை வந்து செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.